உண்மையில் நமது நாட்டில் சிலர் என்னதான் எண்ணத்தில் இருக்கிறார்கள் என்பது புரியவில்லை. பலருடைய சமூக ஊடக கருத்துக்களை பார்த்தால் நம்ப முடியாத அளவுக்கு வெளிப்படுகிறது அவர்களின் உண்மை நிலை. ஈரான் மீது தாக்குதல் நடத்திய அமெரிக்காவை கண்டித்து இந்தியா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று சிலர் வாதிடுகிறார்கள். மேலும் நூற்றாண்டுகளாக இந்திய மக்களுடன் இருந்த நட்பின் அடிப்படையில் இந்திய கப்பல்களுக்கு உதவி செய்த ஈரானுக்கு நன்றி கூறவில்லை. இஸ்ரேலின் காரணமாகத்தான் இந்திய மக்கள் இன்று பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறார்கள் என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் பேசுகிறார்கள். உண்மையில் இந்திய அரசு அமெரிக்காவை மட்டுமல்ல, தற்போதைய சூழலில் உலகின் எந்த நாட்டையும் நேரடியாக குற்றம் சாட்டும் நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை நிலையாகும். ஏனென்றால் இந்தியா அமெரிக்காவை வெளிப்படையாக கடுமையாக விமர்சித்தால் இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவுகள் கடுமையாக பாதிக்கப்படும். அது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார உறவுகளை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளக்கூடும். அப்படி நடந்தால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு செல்லும் ஏற்றுமதிகளுக்கு மிக அதிகமான வரிகள் விதிக்கப்படலாம். அந்த நிலை இந்திய வணிகர்களையும் அமெரிக்காவில் வேலை செய்யும் இந்தியர்களையும் நேரடியாக பாதிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா அமெரிக்கா உறவு பாதிக்கப்பட்டால் அது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக மாறும். சமூக ஊடகங்களில் அவ்வாறு பதிவு எழுதுபவர்கள் அதை பற்றி சிந்தித்திருக்க வாய்ப்பில்லை. ஈரான், ரஷ்யா அல்லது சீனா போன்ற நாடுகள் கூட இந்தியாவுக்கு அமெரிக்காவுடன் ஏற்பட்ட உறவு சிக்கலால் ஏற்படும் பொருளாதார இழப்பை ஈடு செய்யவே முடியாது. ஏனெனில் இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி அமெரிக்கா தான். ஒரு நாட்டின் பிரதமராக இருந்தாலும் கூட அவர் விரும்பியபடி அமெரிக்காவை திட்டி கூற முடியாது. ஏனெனில் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரின் முதல் பொறுப்பு இந்திய மக்களின் நலனை பாதுகாப்பதுதான். அவர் ஈரானுக்காகவும் இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் பாகிஸ்தானுக்காகவும் பேசுவதற்காக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. இந்த நாட்டின் நலனுக்காகத்தான் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இன்று இந்தியா அமெரிக்காவைப் போல இராணுவத்திலும் பொருளாதாரத்திலும் மிகப்பெரிய சக்தியாக இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மையாகும். நாம் இன்னும் கூட 2047 ஆண்டுக்குள் ஒரு முன்னேற்றமான நாடாக மாற வேண்டும் என்ற இலக்குடன் தான் முன்னேறி கொண்டிருக்கிறோம். அமெரிக்காவை சவால் செய்யும் அளவுக்கு சக்தி பெற்ற பிறகுதான் அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றியெல்லாம் நாம் சிந்திக்கவே முடியும். தற்போது இந்தியாவுக்கு பல முக்கியமான வளர்ச்சி இலக்குகள் உள்ளன. அதனால் ஈரானுக்காக அமெரிக்காவுடன் பகையை உருவாக்கிக் கொள்ள இந்தியா ஒருபோதும் தயாராகாது. அந்த உண்மை ஈரானுக்கும் நன்றாகவே தெரியும். நமது வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையையும் நாம் செய்ய முடியாது. மாறாக இந்தியாவின் தேசிய நலன்கள்தான் இந்தியாவை பொறுத்தவரை முக்கியமாகும். இன்றைய அரசின் கொள்கை இந்தியா ஃபர்ஸ்ட் என்பதாகும். அதுதான் இருக்கவும் வேண்டும். நிச்சயம் அது ஏசியா ஃபர்ஸ்ட் என்றோ, பிரெஞ்ச் ஃபர்ஸ்ட் என்றோ அல்லது வேர்ல்டு ஃபர்ஸ்ட் என்றோ இருக்கவே முடியாது. முதலில் இந்தியாவின் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் மற்ற விஷயங்களை பற்றி நாம் பேச முடியும். அதே நேரம் ஈரானுக்காக அமெரிக்காவுடனான உறவை கெடுத்துக் கொள்ளவும் முடியாது. அமெரிக்காவுக்காக ஈரானுடனான உறவை துண்டிக்கவும் இந்தியா விரும்பவில்லை. ஈரானின் கப்பலுக்கும் அதில் இருந்த கடற்படையினருக்கும் இந்தியாவில் தங்குவதற்கு இடம் கொடுத்ததன் மூலம் இந்தியா முழுமையாக அமெரிக்காவின் பக்கம் இல்லை என்பதை உலகத்தில் காட்டிவிட்டது. மேலும் ஹார்முஸ் கடலினை வழியாக இந்திய கப்பல்கள் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்பதற்காக இந்தியா ஈரானுடன் தனியாக பேச்சுவார்த்தை நடத்தி ஒப்பந்தம் செய்துள்ளது. அதுவும் கூட இந்தியா முழுமையாக அமெரிக்காவின் பக்கம் இல்லை என்பதற்கான சான்றாகும். அமெரிக்கா தற்போது சீனாவையும் பிற நாடுகளையும் அழைத்து ஹோர்முஸ் கடலிணையில் ஈரானை எதிர்க்கும் நடவடிக்கைகளில் சேருமாறு அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் இந்தியா அந்த கூட்டணியில் சேராமல் தனித்த பாதையை தேர்ந்தெடுத்துள்ளது. அதன் மூலம் இந்தியா எந்த ஒரு நாட்டின் பக்கமும் முழுமையாக நிற்கவில்லை என்பது தெளிவாகிறது. இந்த சூழலில் சிலர் ஈரான் நூற்றாண்டுகளாக இந்தியாவுடன் இருந்த நட்பின் காரணமாக இந்திய கப்பல்களுக்கு அனுமதி அளித்ததாக கூறுவது சரியான வரலாறு அல்ல. வரலாற்றை தெரித்து காட்ட முயற்சிக்கிறார்கள் அல்லது வரலாறு தெரியாமலேயே ஏதோ பேச வேண்டும் என்பதற்காக பேசுகிறார்கள் அவர்கள். 1965 மற்றும் 71 ஆண்டுகளில் நடந்த இந்தியா பாகிஸ்தான் போர்களின் போதெல்லாம் ஈரான் யாருக்கு ஆதரவளித்தது என்பதை பார்த்தாலே உண்மை நிலை புரிய வரும். அந்த காலத்தில் ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகத்தான் இருந்தது. பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களும் விமானங்களும் எரிபொருளும் வழங்கப்பட்டது. இந்தியாவிற்கு எரிபொருள் கிடைக்காமல் தடுக்கும் முயற்சிகளும் நடந்தன. அந்த காலத்தில் ஈரானில் ஷா ஆட்சி இருந்தது. 1947 இந்தியாவும் பாகிஸ்தானும் உருவான போது இந்தியா சார்பற்ற வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றியது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் அமெரிக்க கூட்டணியில் நிரந்தரமாகவே இருந்தது. அந்த காலத்தில் ஈரானின் ஷா ஆட்சியும் அமெரிக்காவின் கூட்டணியில் தான் இருந்ததென்பதை மறுக்க முடியாது. அதனால் ஈரான், பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா மூன்றும் ஒரே அணியில் இருந்த நாடுகள் தான். அதனால் இந்தியா பாகிஸ்தான் போர்களின் போது ஈரான் பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்த நிலைப்பாட்டை தான் எடுத்தது. ஷா ஆட்சி இருந்த காலத்தில் பாகிஸ்தானின் காஷ்மீர் நிலைப்பாட்டிற்கும் ஈரான் தெளிவாகவே ஆதரவு தெரிவித்தது. அதாவது அந்த காலத்தில் ஈரான் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருந்தது.
அதன் பிறகுதான் அந்த நிலை மாறத் தொடங்கியது. 1979ஆம் ஆண்டு ஈரானில் இஸ்லாமிய புரட்சி நடைபெற்ற பின் இஸ்லாமிக் குடியரசு உருவானது. அதன் பின்னர்தான் இந்தியா ஈரான் உறவு மெதுவாக நட்புறவாக மாறத் தொடங்கியது. அதற்கு பின்பும் கூட அந்த உறவில் பல ஆண்டுகள் வரை உடனடியாக பெரிய அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டதாக சொல்ல முடியாது. உண்மையில் இந்தியா ஈரான் உறவை மேம்படுத்திய முக்கியமான காலம் முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் ஆட்சி காலம்தான். 1993இல் அவர் ஈரானுக்கு செய்த பயணம் அந்த உறவுக்கு புதிய துவக்கமாக அமைந்தது. 1994இல் ஐக்கிய நாடுகள் சபையில் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக கொண்டு வந்த காஷ்மீர் தீர்மானத்தை தோற்கடிக்க ஈரான் இந்தியாவுக்கு உதவியது. அதுவே இரு நாடுகளின் உறவில் முக்கியமான திருப்பமாக அமைந்தது. அதன் பிறகு 2001இல் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் டெஹ்ரான் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. 2003இல் வெளியான நியூ டெல்லி அறிவிப்பு இந்தியா ஈரான் உறவை ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் நிலைக்கு உயர்த்தியது. அதே 2003ஆம் ஆண்டில் தான் ஈரானில் உள்ள சாபகர் துறைமுக ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதற்கும் காரணம் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் தான். ஆனால் அதன் பிறகு வந்த UPA அரசுகள் அந்த திட்டத்தை முன்னேற்றமடையாமல் அலமாரியில் வைத்துவிட்டன அதன் கோப்புகளை. அமெரிக்காவையும் மேற்கத்திய நாடுகளையும் எதிர்க்கும் முடிவுகளை எடுக்க அவர்களுக்கு தயக்கம் இருந்தது என்று கூறப்படுகிறது. பின்னர் 2016இல் தான் பிரதமர் நரேந்திர மோடியும் ஈரானிய அதிபர் ஹசன் ரவ்ஹானியும் இணைந்து சாபகர் துறைமுக திட்டத்திற்கு $500 மில்லியன் முதலீட்டு ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டனர். அதே நேரம் இந்தியா, ஈரான், ஆப்கானிஸ்தான் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து ஒரு போக்குவரத்து வழித்தட திட்டத்தையும் அறிவித்தன. அவ்வாறு முன்பு நிறுத்தப்பட்டிருந்த திட்டங்களை மீண்டும் செயல்படுத்தியதன் மூலம் இந்தியா ஈரான் உறவு புதிய நிலைக்கு திரும்பியது. 2018 டிசம்பர் முதல் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனம் சாபகர் துறைமுகத்தின் ஒரு டெர்மினலை நிர்வகித்து வருகிறது. 2024 மே மாதத்தில் இந்தியா மற்றும் ஈரான் இடையே 10 ஆண்டுகால ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அதனால் இந்தியா ஈரான் உறவு இன்றைய நிலைக்கு வந்துள்ளது. எனவே ஈரான் இந்திய கப்பல்களுக்கு அனுமதி அளிப்பது நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்த நட்பின் காரணமாக அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது இன்றைய அரசியல் மற்றும் தந்திர நிலைப்பாடுகளின் விளைவாகும். சர்வதேச அரசியலில் ஒவ்வொரு நாடும் முதலில் தமது நலனைத்தான் பார்க்கும். அதனால் இந்தியா தற்போது எந்த நாட்டுடனும் தேவையில்லாமல் பகையை உருவாக்காமல் தமது நலன்களை பாதுகாக்கும் பாதையில் தான் செல்கிறது. அதுதான் இந்தியாவின் தற்போதைய வெளிநாட்டு கொள்கையின் மைய கருத்தாக உள்ளது. அதுதான் அவசியமான வெளிநாட்டு கொள்கையாகவும் உள்ளது. ஜெய்ஹிந்த்.